திரு உதயநிதி ஸ்டாலின் மாசம் 33,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 மாசம் 33,000 ரூபாய் சம்பாதிச்சாருங்க. அடுத்த வருஷம் 2020 கொரோனா லாக்டவுன்ல பாதிக்கப்பட்டிருப்பாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்பாரு. நீங்க 33,000 சம்பாதிச்சு என்ன பண்ணிருப்பீங்க? டிஃபெண்டர் கார் எப்படி வாங்க முடிஞ்சது? அதுக்கு அடுத்த வருஷமே எப்படி மேடம் வந்து 3 கோடி சம்பாதிக்க முடியும்? என்னாச்சுன்னா 2023-24 மறுபடியும் 10 லட்சத்துக்கு வந்தாரு. சாரி 1 லட்சத்துக்கு வந்தாரு. 1 லட்சம் வருஷ சம்பளம். ஒரு வருஷம் மாசத்துக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறாரு. என்னங்க எப்படிங்க ஒரு 4 லட்சம் சம்பாதிங்க, 3 கோடி சம்பாதிங்க, 8 கோடி சம்பாதிங்க, அடுத்தது எப்படிங்க 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா ஒரு வருஷத்துக்கு? கடந்த 3 வருஷமா அவர் வந்து கடந்த 2023, 24, 25 1 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனா இந்த அரசு விளம்பரங்களுக்கு மட்டும் எவ்வளவு தரமா காசு கொடுக்குது? கடைசி ஒரு 20 நாட்கள் மட்டும், இந்த கடைசி 20 நாள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா திமுக விளம்பரமா வந்துட்டு இருக்கு. அந்த விளம்பரத்துக்கு மட்டும் அவங்க வந்து கடைசி 2 மாசத்துல 20 கோடி ஒரு நிறுவனம் பாப்புலர்ஸ் எம்பவர் நெட்வொர்க்ன்றது 20 கோடி யூடியூப்ல விளம்பரம் பண்றதுக்கு நல்லா